ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா டெய்லி வாக்கிங் போகிறது நல்லது தான். ஆனால் பலருக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வுலாம் அதிகமாக இருக்கும். அவங்களால வாக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். நீங்களாம் கவலைப்பட வேணாம். அதுக்கு பதிலாக இந்த 4 எக்ஸசைஸை செஞ்சிங்கனாலே போதும். உடல் பலமாகும், மூட்டு வலியை குறைக்கும், தடுமாற்றம் கூட குறையுங்க. 60 வயசுலையும் 30 வயசுக்கான சுறுசுறுப்பு கிடைக்கும். அது என்னென்ன 4 எக்ஸசைஸ் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்குவாட்ஸ் வித் சேர் தான். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சேர் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. அதிகமான இடவசதி கூட தேவையில்லை. தொடை, முழங்கால், இடுப்பு, கால்கள் எல்லாம் பலப்படுத்துறதுக்கு இந்த ஸ்குவாட்ஸ் வித் சேர் எக்ஸசைஸ் இருக்குல்ல, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேரை எடுத்துக்கோங்க. இமேஜில் காட்டியிருக்குல்ல அது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க. உங்களோட கைகளை நீட்டியும் வச்சுக்கலாம், இல்லைனா படத்தில் காட்டியிருக்க மாதிரி மடக்கி கூட வச்சுக்கலாம். கைகளோட சப்போர்ட் இல்லாமல் மெதுவாக உட்காருங்க. உட்காந்து நீங்கள் மாற்றி மாற்றி எந்திரிக்கணும். இதுதான் இந்த எக்ஸசைஸு. இதை எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கில் ஒரு 10 முறை செய்யுங்க. அதாவது முதல்ல ஒரு 10 முறை செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 10 முறை. அதாவது 2 செட்டாக 10 டைம் நீங்கள் செய்யணும். கொஞ்சம் பழகுனதுக்கப்புறமா 15 முறை 3 செட்டாக செய்யலாம். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட உடல் பலம் பெறும். வயசானவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் எளிமையானது தான், பாதுகாப்பானது கூட. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நல்ல நாற்காலியை நீங்கள் பயன்படுத்தணும். லேசாக டேமேஜ் ஆன நாற்காலியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. செகண்ட் ஒன் ஆர்ம் ரைஸ் எக்ஸசைஸ் தான். இது உங்களோட ஷோல்டர், அப்பர் பாடி பார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் இருக்க மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். கைகளை மேலே உயர்த்தணும், அதுக்கப்புறமா கீழே இறக்கணும். இதை 10 முறை 10 முறை 10 முறையாக 3 செட்டாக செய்யணும். இப்படி நீங்கள் செய்கிறப்ப தோள்பட்டை வலி, அதாவது ஷோல்டர் பெயின் குணமாகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கும் ரொம்ப எளிமையானது தான். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உட்காந்துட்டு கூட இந்த மாதிரியான எக்ஸசைஸை நீங்கள் அப்படியே செய்யலாம். தேர்ட் ஒன் வால் புஷ்அப் எக்ஸசைஸ். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி சுவரில் கையை வச்சு செய்கிறதுனால இது செஸ்ட்டு, கைகளுக்கெல்லாம் நல்ல பலத்தை தரும். தோள்பட்டையோட தசைகளை கூட வலுப்படுத்தும். ஃபஸ்ட்டு நீங்கள் சுவரில் கையை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கால்களை சுவர்லேருந்து 2 அடி தள்ளி வச்சு தலையும் கைகளும் மட்டும் சுவரில் படும்படி வச்சு செய்யணும். அதாவது இந்த இமேஜில் காட்டியிருக்குல்ல அதே மாதிரி இந்த எக்ஸசைஸை 10 தடவை செய்யணும். 10 தடவை 10 தடவை 10 தடவையாக 3 செட்டு செய்யணும். நீங்கள் இந்த புஷ்அப் எக்ஸசைஸை நீங்கள் செய்கிறதுனால கைகள் பலமாகும், மார்பு தசைகள்லாம் வலுவாகும், ஷோல்டர் பெயின் கூட குறைய ஆரம்பிக்குங்க. ஃபோர்த் ஒன் ஹீல் ரைஸ் எக்ஸசைஸு. குதிகாலை தூக்கி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. இது கால்களை பலப்படுத்தும். ஒரு சேரை எடுத்துக்கோங்க. அந்த சேரை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 கால்களும் தரையில் படும்படி ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க. அதுக்கப்புறம் குதிகாலை மட்டும் மெதுவாக உயர்த்துங்க. உங்களோட விரல்கள் இருக்குல்ல அது தரையில் தான் இருக்கும். அதாவது இந்த இமேஜில் இருக்குல்ல அதை பார்த்து அப்படியே செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் 12 தடவை செய்யணும். 12 தடவை 12 தடவை 12 தடவையாக 3 செட்டு செய்யணும். இப்படி நீங்கள் செய்கிறப்ப கால்கள் நடக்கிறப்ப தடுமாற்றம்லாம் குறைய ஆரம்பிக்கும், கால்கள் வலுவாகும். இந்த 4 எக்ஸசைஸும் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வார்ம் அப் செய்யணும். டெய்லி 20 நிமிஷமாவது நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும். நல்ல உணவு, போதுமான தண்ணி, அதாவது ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். நல்ல தூக்கம், அதாவது 6லேருந்து 7 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கணும். இதோடையே இந்த எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்கும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். 60 வயசுலையும் 30 வயசு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கலாம்.
இந்த வீடியோல வாக்கிங் போகாம எளிமையான 4 எக்ஸர்சைஸ செஞ்சு எப்படி கால்கள் தடுமாறாம நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும், உடலை இளமையாவும், ஆரோக்கியமாவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.